சசிகுமாரோட அடுத்த படத்தை ராஸ் சரவணன் டைரக்ஷன் பண்ண போறாரு. இது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே மாசம் மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அனுபமாவோட லாக்டவுன் படம் ஜனவரி 30 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பர்ல இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கணும். போஸ்ட்மார்ட் ஆகி இப்ப ஜனவரி 30க்கு வந்திருக்கு. ரவிமோகனோட கிரேத்தே பாபு மூவிக்கான டீசர் நாளைக்கு காலைல 11 மணிக்கு வரப்போகுது. இதையும் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டீசர் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கணேஷ்கா பாபு டைரக்ஷன்ல ரவிமோகன் லீடா பண்றாரு. ஹாரி ஜெயராஜ் மியூசிக் பண்றாரு. அஜித்தோட AK 64 மூவிக்கான ஷூட்டிங் பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆகும்னு ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்ப மங்கத்தா படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அதை பார்த்துட்டு வரும்போது அவர் திரும்பவும் இந்த ஷூட்டிங்கை ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த AK 64க்கான ஷூட்டிங் அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. அண்ட் இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரியான படமா இது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா நான் சொல்றேன். ஜனநாயகன் சென்சார் பத்தின ஃபைனல் ஜட்மெண்ட் ஜனவரி 27 வரப்போதுன்னு இன்னைக்கு காலையில போட்ட வீடியோல நான் சொல்லிருப்பேன். இப்போ என்ன டைமுக்கு இந்த அப்டேட் வரும்னு தெரிய வந்திருக்கு. ஜனவரி 27 காலையில 10:30க்கு இந்த ஜட்மெண்ட் வரப்போகுது. ஹோப்ஃபுல்லி பாசிட்டிவா தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சூர்யாவோட கருப்பு படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப தனுஷோட கரப்படமும் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு படங்களுமே ஏப்ரல் 10 டேட்டுக்கு தான் டார்கெட் பண்றதாவும் நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த ரெண்டு படமும் ஏப்ரல் 10 டேட்டை லாக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டு படமும் கிளாஷ் ஆகும். டேட் எப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேட் அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். கருப்பு படத்தை RJ பாலாஜி டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இது அவரோட ஃபர்ஸ்ட் பிக் பட்ஜெட் மூவி. கண்டிப்பா நல்லா எடுத்துருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. கரப்படத்தை போர்த்தொழில் படம் எடுத்து விக்னேஷ் ராஜா டைரக்ஷன் பண்ணிருக்காரு. தனுஷோட D55 மூவில சாய் பல்லவி தான் ஹீரோயினா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு சொல்லிருக்கேன். சாய் பல்லவி கிட்ட டாக்ஸ் போயிருக்கு. ஆனா இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனது நான் சொல்றேன். இந்த ரெண்டு கொஸ்டின் பத்தி நான் தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் ஜனநாயகன் படத்துக்கு சேட்டலைட் அண்ட் OTT சைட்ல இருந்து பிரஷர் வந்தா கூட அவங்க ஃபைனல் ஜட்மெண்ட் வராம படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும். சோ அதிகபட்சமா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவங்க பெருசா பிரஷர் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா தான் OTT சைட்ல இருந்து பிரஷர் வர அமௌண்ட் எல்லாம் குறைக்க சொல்லி. காந்தி கண்ணாடி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. தி பாரடைஸ் பெட்டி மூவிக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டான்னு கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இன்னும் போறதா தான் நியூஸ் வந்திருக்கு. சலார் 2ஓட டீசர் ஜனவரி 26 வரப்படுறதா சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி எந்த நியூஸும் வரல. சோ இது மோஸ்டா வராதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கான பதில் அம்மா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனாலதான் வீடியோ கரெக்டான டைம்ல போட முடியல. ஒர்க் போயிட்டு வந்து வீடியோ போறதுனால தான் முன்ன மாதிரி கரெக்டா வீடியோ போட முடியல. ஆனா கரெக்டான டைமுக்கு வீடியோ போட முடியலன்னா கூட இன்னைக்கு நைட்டு வரலன்னா கூட காலையில வீடியோ போட்டுருவேன். எந்த கமெண்ட் பண்ணவரை எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் லப்பர் பந்து. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.